தொண்டு செய்தாலும் சரி பொழுது செய்தாலும் சரி அவரை மனசில் வச்சுருப்பாங்க. கண் மாதிரி எடுத்துட்டு போவனே மனசில் வச்சிருந்து தக்க சமயத்தை உதவி செய்வோம். காலத்தால் செய்து செய்தினும் ஞானத்தின் மாடு பெருத்தினான். இந்த சங்கத்தை தொண்டு செய்வதோ பொருள் செய்வதோ யாரை செய்தாலும் சரி அவர்களுக்கு வலது கையாக இருந்து நான் தொண்டு செய்வேன். இல்லை அவர் கால் செருப்பாக இருந்து தொண்டு செய்வேன். நான் பெரிய வார்த்தை இது. இந்த சங்கத்தை தொண்டு செய்தாலும் சரி பொருள் செய்தாலும் சரி அவர் கால் செருப்பாக இருந்து நான் தொண்டு செய்ய தயாராக இருக்கிறேன். அப்போ பார்த்துக்கு நான் ஆகவே இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்வோ பொருள் செய்வோ வாய்ப்பு கிடைத்தால், இந்த சங்கத்துக்கு பொருள் செய்வோ தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அவன் புண்ணியவான், அவன் மேதை, அவன் ஞானியாவான். அந்த வாய்ப்பு இந்த சங்கம் பெற்றிருக்கு. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, எனக்கு மரணமெல்லாம் கூட மரணமெல்லாம் பெறுவாள் கூடப்பா. அடியனுக்கு ஞானசக்தி அருள் செய்து கேட்டுக்கும். ஆக இப்படி கேட்டால் நிச்சயம் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். முருகா இதான் சொன்ன கேட்போம். நான் இன்னும் கிடையாது, எனக்கும் அருள் செய்ய வேண்டும். எனக்கு வாசி எடுத்துருக்கு, வாசி நடிச்சிருக்கான். எனக்கு வாசி எடுத்து 35 வருஷம் ஆச்சு. இவன் உள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்காப்போ. ஆக அவன் ஆசிபருக்கு ஒரே உபாயம், அவன் திருடி பூசித்தால தான் ஆசிவான். ஆக தினம் பூசி. ஆனால் என்ன செய்யணும், புலால் உணவு சாப்பிடக்கூடாது. மாதம் ஒருத்தருக்கு நான் கையால் அன்னதானம் செய்யணும். அப்படி கேட்டால் முருகா அடியனுக்கு ஞான சித்திக்கு ஒன்று கேட்டால் நிச்சயம் அருள் செய்வான்னு சொல்லி இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன். கேட்டால் 80 வயசாகும், 79 வயசாச்சுன்னா எங்களுக்கு வயசுன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கும்ல. எனக்கு வயசு இல்லையா, எங்களுக்கு வயசு இல்லை. அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கல. யாரால் பெற்றனா, எனது ஆசான் அகத்திய முருகப்பெருமான ஆசையால் பெற்றிருக்கிற இந்த வாய்ப்பை நீங்களும் பெறுங்கள். அந்த வாய்ப்பை பெற்று இந்த வாய்ப்பை நீங்கள் பெறன்னு கேட்டுக்கிறோம். ஆனால் அவர் முருகானத்தை கேட்டார், வருகாலம் எப்படி இருக்குனாரு. உண்மைதான், வருகாலம் இப்போ இருக்க மாதிரி இருக்காது. குடிக்க தண்ணி இல்லை, பருவமழை இல்லை, எந்த கட்டுப்பாடு இல்லை, மக்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லை. ஆனால் வருங்காலத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பசுமையாக இதுதான் போக்கு. அவர் சொல்கிற மாதிரி வருகாலம் எப்படி இருக்குன்னா, வருங்காலம் பசுமையான காலம்.